வணக்கம் மக்களே, டே ஒனோட பாத யாத்திரை பார்ப்போமா? பிப்ரவரி 15ஆம் தேதி அன்று காலை சரியாக 5:20 எங்கள் வீட்டிலிருந்து புறப்பட்டு எங்கள் தெருவில் உள்ள விநாயகரை வழிபட்டு பயணத்தை தொடங்கினோம். பின் சிவா விஷ்ணு கோயிலில் இருந்து பஜனையுடன் பாத யாத்திரை தொடங்கியது. இந்த பாத யாத்திரை பெரம்பூரில் தொடங்கி திருமலை செல்லும் பாத யாத்திரை. அப்படியே பொடி நடையில் மூலக்கடை வழியாக சென்று கொண்டிருக்கிறோம். பின் மாதாவரம் ரவுண்டானாவை வந்து அடைந்தோம். இந்த பாத யாத்திரையில் யாரும் சொல்லாத ஒன்றை ஒவ்வொரு நாளும் சொல்லப் போகிறேன். அதனால் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். முதல் நாளின் செக் பாயிண்ட்டுக்கு வந்து அடைந்தோம். அதாவது காலை டிஃபன் பாயிண்ட். இங்கு நாங்கள் டிஃபன் சாப்பிட்டு வீடியோவை கண்டினியூ பண்றோம். டிஃபின் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நடக்க ஆரம்பித்து புழல் ஜெயில் தாண்டி ரெட் ஹில்ஸ் நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். புழல் ஏரியை தாண்டி ரெட் ஹில்ஸ் பைபாஸ் வழியாக சென்று கொண்டிருக்கிறோம். இதோ ரெட் ஹில்ஸ்ல இருக்கிற ரேவதி ஸ்டோர்ஸ். வெயில் ஏற ஆரம்பிச்சிடுச்சு. பக்தர்கள் அதை பொருட்படுத்தாமல் நடந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய நெக்ஸ்ட் பாயிண்ட் தச்சூர் கூட் ரோட்ல இருக்கிற ஒரு மில்லுள்ள மதிய சாப்பாடு. அங்க போய் சந்திப்போம். மக்களே மில்லுக்கு வந்து அடைந்தோம். சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு மறுபடியும் சந்திப்போம். ஸோ பாத யாத்திரையில் இந்த மாதிரி இயற்கை காட்சிகளை பார்க்கும் பொழுது மனதிற்குள் நிம்மதி, கண்களுக்கு பார்க்க நன்றாக இருக்கிறது. மில்லிலிருந்து 3 மணி அளவில் நடக்க ஆரம்பித்தோம். அந்த கூட் ரோடுல தான் நடந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு முக்கியமான கோவிலுக்கு செல்ல போகிறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க.
இதோ பெரியபாளையம் ஸ்ரீ பவானி அம்மன் கோவிலுக்கு வந்து அடைந்தோம். சாமி தரிசனம் நன்றாக நடந்தது. பவானி அம்மன் வரலாறு தெரியுமா? தெரியாதவர்களுக்கு சுருக்கமா சொல்றேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வளையல் வியாபாரி இந்த இடத்தில் ஓய்வெடுத்த போது கனவில் பவானி அம்மன் நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லினார். எழுந்து பார்த்தபோது ஒரு புற்று இருந்தது. அதை திறந்தபோது சுயம்புவாக பவானி அம்மன் இருந்தார். அப்போது அம்மனுக்கு சிறு காயம் ஏற்பட்டது. அதை மறைக்க மஞ்சள் வைத்தனர். இன்றும் அபிஷேகம் செய்யும் போது அந்த காயத்தை பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் நீங்களே கவனிச்சு பாருங்க. இப்போது கோவிலில் அன்னதானம் போடுறாங்க. கொஞ்சமா சாப்பிட்டு விட்டு சந்திப்போம். எங்களோட ரெஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்து அடைந்தோம். சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதுதான். இன்றைக்கு பாத யாத்திரை நன்றாக சென்றது. சுமார் 44 கிலோமீட்டர் நடந்து வந்தோம். நாளை மிகவும் முக்கியமான 2 கோவில்களுக்கு செல்ல போகிறோம். டே 2க்கு வெயிட் பண்ணுங்க.